ஆனா விஜயோட கூட்டணின்னு சொல்லி தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்கல்ல சார், கண்டிப்பா அமைஞ்சிரும் சொல்லிட்டு. பட் இப்படி நடக்கும்போது எப்படி அமையும்னு நினைக்கிறீங்க? பட் அதிமுகக்குள் என்னதான் உட்கட்சி பூசல்லாம் இருந்தாலும் அதிமுகவுடைய வாக்கு வங்கி அப்படிங்கிறது சிதையாம தான் இருக்கு. நீங்க இந்த டிடிவி ஓபிஎஸ் போன்றவர்கள்லாம் தனி கட்சியாக தனி அணியாக இருந்தாலும் இன்னைக்கு வந்து இபிஎஸ் தலைமையில் இருக்கிற அதிமுகவுக்கு தான் அந்த வாக்கு வங்கியே இருக்கு. அதனால இந்த பிரச்சனைகள்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. அதுக்கடுத்து இப்ப தாவேகா கூட்டணி அமைக்கணும் அப்படின்னா அதற்கு தகுதியான கட்சியாக அதிமுக மட்டும்தான் தமிழக அரசியல் களத்துல இருக்கு. இப்ப நீங்க ஒரு பாஜக கூட தாவேகா கூட்டணி அமைக்க முடியாது. ஒரு பாமக கூட கூட்டணி வைப்பது தற்கொலைக்கு சமம். கிட்டத்தட்ட பாஜகவோட கூட்டணி அமைப்பதற்கு சமம் தான். என்னன்னா அவர்கள் மதத்தை வைத்து அரசியல் பண்றாங்க, இவங்க ஜாதியை வச்சு அரசியல் பண்றாங்க. அதுக்கப்புறம் விசிகாவோடு கூட்டணி அமைத்தால் உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியெல்லாம் கிடைக்காது. இன்னும் சொல்ல போனா பல தொகுதிகளில் அதுவே தாவேகாவுக்கு ஒரு பின்னடைவையும் கொடுக்கும். அப்ப நீங்க திமுகவை வீழ்த்தணும் அப்படின்னா அவர்களை போன்ற சம பலத்துடன் இருக்கிற சம அளவு வாக்கு வங்கி வைத்திருக்கிற அதிமுகவோட தான் போய் ஆகணும். அதே நேரம் இவங்களுக்குன்னு ஒரு டிமாண்ட் இருக்கும், அவர்களுக்குன்னு ஒரு டிமாண்ட் இருக்கும். ஸோ அது வந்து ஒரு பக்கம் நடந்துகிட்டு தான் இருக்கு. இன்னொன்று தேர்தலுக்கு 1 வருஷம் 1.5 வருஷம் இருப்பதால் இடையில் நிறைய சம்பவங்கள்லாம் இருக்கு.